டெர்னரி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றதுன்ற பார்ப்போம். கிளாஸ் டெமோ ஒன்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்க். ஓகே, இப்போ ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி போஸ்ட் டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும்ன்றதை பார்த்தோம் இல்லையா? ஸோ டைரெக்டாக நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா எனக்கு வேறு மாதிரி வரும். அதையே நான் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல A++ன்னு கொடுக்கும். ஓகேவா? இப்போது A++ அப்படின்றது எனக்கு என்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் இதுக்குள்ளே 1 ஆட் ஆகியிருக்கும். 10+1 10 கூட ஒரு வேல்யூ எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்கும். 11ன்றது இன்டர்னலாக நடந்திருக்கும். ஓகேவா? இப்போ தான் நான் ரன் பண்ணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு java compile demo1.java. ஸோ நெக்ஸ்ட்டு java demo1. ஸோ 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? ஆனால் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு 10ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏவோட வேல்யூ 10ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே இன்டர்னலாக 1 இது கூட ஆட் ஆகியிருக்கும். இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏன்றதை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 11 அப்படின்றது வரும். ஓகே, ஸோ ஏவை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 11 வந்திருக்கா? ஸோ 11ன்றது வந்திருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா 11ஆக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ரா ஏ கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் போஸ்ட் டிக்ரிமெண்ட்டும். ஸோ நான் இதை டிக்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் இங்கே நான் மைனஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே மைனஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 11 அப்படின்ற வேல்யூ தான் வரும். ஏன்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா 11. ஸோ நான் போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இருக்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு அங்கே டிக்ரிமெண்ட் அப்படின்றது நடந்து இருக்கும். நான் இதுக்கப்புறமா நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு 10 அப்படின்றது மாறி இருக்கும். ஸோ 10 11 11 10ன்றது வந்திருக்கா? ஸோ 10ன்றது A++க்கான அவுட்புட்டு. இங்கே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் A++ கொடுத்துருக்கேன். இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ எனக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் ஆட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஏவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏ ஆட் ஆன வேல்யூ 11 அப்படின்றது எனக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட். எனக்கு ஏன்றது இப்போ ஏவோட வேல்யூ 11ஆக இருக்குது. நான் போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணதால் ஏவோட வேல்யூ எனக்கு அப்படியே வந்திருக்கு, ஆனால் டிக்ரிமெண்ட் நடந்திருக்கும். நான் மறுபடியும் இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதையே நான் இப்போது இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது A++ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இது எல்லாத்தையும் கமெண்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் A++, அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல ஏன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஏவோட ஒரு வேல்யூ ஆட் ஆகியிருக்கும். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 10 வருமா 11 வருமா அப்படின்னா 11ன்றது வரும். ஏன் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை நான் டேரெக்டாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு அது ஃபஸ்ட்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் போடல. ஸோ எனக்கு இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 11 அப்படின்றது வரும். 11 வந்துச்சா? அதே மாதிரி நான் டிக்ரிமெண்ட்டுக்கும் இதே யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போது A-, நான் கொடுத்துட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அங்கேயே டிக்ரிமெண்ட் நடந்திருக்கும் 9. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்டு ப்ரீ டிக்ரிமெண்ட்டும் இதே மாதிரி தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட்டாக மாற்றிப்போம். ஸோ இப்போ இதை நான் முன்னாடி போட்டுக்கிறேன் ++A. அதே மாதிரி -A. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்போதே இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூவோடு தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன இன்க்ரிமெண்ட் ஆச்சோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்போது இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டிக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் ஏவோட ஏன்ற வேரியபிளை கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா ++ஏன்னும் போது ஏவோட 1 ஆட் ஆகி 11ன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 11ன்றது தான் வரும்.
அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் ஏன்னு கொடுக்கும்போது 10 வரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வேல்யூ 11 வருமா, அதுக்கப்புறம் ஏவை நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ இப்போ என்னவா இருக்குது, 11 தான் இருக்குது, 11 வரும். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் ஏ, அதாவது ப்ரீ டிக்ரிமெண்ட். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ டிக்ரிமெண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், 11லேருந்து 1 மைனஸ் ஆனால் 10. ஸோ அப்போ எனக்கு இங்கே அவுட்புட்டு 10ன்றது வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஏவோட வேல்யூ இப்போ லாஸ்ட்டாக என்னவா இருக்குது, 10. ஸோ 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா 11 11 10 10. ஜாவா கம்பைல் demo1.java. ஸோ 11 11 10 10. ஓகேவா. ஸோ இதான் என்ன அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், அதே மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த யூனரி ஆப்ரேட்டர்ஸை எங்கெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னது, வேரியபிள் இல்லையா. ஸோ அப்போ நான் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோட என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா. இப்போ இங்கே நான் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 11ன்றது வரும் இல்லையா. ஸோ 11ன்றது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னா ஏன்றது ஒரு வேரியபிள் இருக்குது, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 கூட 1 வந்து ஆட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.printlnல ப்ளஸ் ப்ளஸ் அந்த ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு கொடுக்காம ஏவோட வேல்யூ 10ன்னே நான் கொடுத்தா எனக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவோட என்னால் யுனரி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வேரியபிளோட மட்டும்தான் என்னால் யுனரி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வரும். ஏன்னா இங்கே ஏ அப்படின்றது எனக்கு ஒரு வேரியபிள். ப்ளஸ் ப்ளஸ் ஏ, இங்கே ஏன்ற வேரியபிளோட வேல்யூ 10 தான். நான் ஏன்னு கொடுக்காம டைரெக்டாக 10ன்னு கொடுத்தா வராது. ஓகே. அன்எக்ஸ்பெக்டட் டைப்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருதா, ஏன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி வேரியபிள் தான். 10 கான்ஸ்டன்ட் வேல்யூஸை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்படி போட முடியுமா, ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ப்ளஸ் ஏ இப்படி போட முடியுமா அப்படின்னா இதுவும் போட முடியாது. ஏன் அப்படின்றத நான் போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது இது ஒன்று கரெக்டு தான், இதே தான் உள்ளேயும் நடக்குது, இது கரெக்டு தான். ஆனால் ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுத்ததும் அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 10 + 1 11 இல்லையா. ஸோ 11 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஆமாவா. ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுக்கும்போது இதோட அவுட்புட் எனக்கு என்னவா மாறும், 11ஆக மாறும். அப்போது இந்த 11 ++ 11 அப்படின்னு இப்படி கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த மாதிரி தானே வருது, ++ 10ன்னு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ++ 11 வருது. ஸோ இந்த யுனரி ஆப்ரேட்டரை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட என்னால் கொடுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்னால் ++ அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளே இந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இப்படி வருமா அப்படின்னா இப்படியும் என்னால் கொடுக்க முடியாது. ரன் பண்ணுவோம். எரர் வருதா, அன்எக்ஸ்பெக்டட் டைப். நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேரியபிளோட 1ன்ற வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கும் அந்த வேரியபிள் ++ நான் இப்படி கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது ஒரு வேரியபிளோட 1 நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், நான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பைட் ஏ = 100 சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ இதையே நான் ஏ ++ அப்படின்னு கொடுத்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், system.out.println. அப்படி கொடுத்துட்டு ஏவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 101ன்றது வரும் இல்லையா. இப்போ இதை ரன் பண்ணலாம். ஜாவா கம்பைல் demo1.java. இப்போ எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு, ரன் பண்ணுறேன். ஜாவா demo1 101 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டில் வந்துடுச்சு. ஏன்னா இங்கே ஏன்ற வேரியபிளோட 1ன்ற ஒரு வேல்யூ எனக்கு ஆட் ஆகுது, கரெக்டா. இப்போது நான் இதையே இப்படி கொடுக்காம ஏ ++ அப்படின்னு கொடுக்காம ஏ = A+1 இப்படி கொடுத்தா கரெக்டா அப்படின்னா தப்பு. ஏன்னா ஏ அப்படின்றது எனக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்னா பைட். ஸோ பைட்ன்ற டேட்டா டைப் தான் இந்த ஏன்ற வேரியபிள். 1 அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டீஜர். ஆல்ரெடி டேட்டா டைப் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன்,
நம்ம கொடுக்குற எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸையும் அது இன்டீஜராக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால இது ஒரு இன்டீஜர். இந்த பைட்டோட நான் இன்டீஜரை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர அவுட்புட்டு ஒரு இன்டீஜராக தான் வருமே தவிர பைட்டாக வராது. ஸோ அப்போ இந்த 100ஐயும் 1ன்ற இன்டீஜரையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் இன்டீஜரில் தான் வரும். அந்த இன்டீஜரை வேல்யூவை கொண்டு போய் என்னால் ஏன்ற பைட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன எரர் வரும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் அப்படின்ற கம்பைல் டைம் எரர் நமக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா எனக்கு வர அவுட்புட் இது ஆட் ஆகி வர அவுட்புட் இன்டீஜரில் வரும். அந்த இன்டீஜரை என்னால் பைட்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் அப்படின்ற கம்பைல் டைம் எரர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே நான் கொடுக்குறேன், ரன் பண்ணுவோம். ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட் அப்படின்ட்டு எரர் வருது. ஆமாவா? எதனால? இங்கேயும் அதே தானே நடக்குது. இதை நான் இந்த ஏ பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்கும்போது ஏவோட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதே தானே இங்கேயும் நடக்குது. ஏ பிளஸ் 1 ஏன்றது 100, அது கூட 1. அப்போ இங்கேயும் ஏ பிளஸ் 1ன்னும் போது 1ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே, அதோட தானே இந்த பைட் வேல்யூ ஆட் ஆகி மறுபடியும் ஏன்ற பைட்லேயே ஸ்டோர் ஆகுது. அது மட்டும் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இங்க ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கும்போது இது இன்டர்னலா அது எனக்கு பைட்டா கன்வெர்ட் பண்ணும். அதை வச்சு இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு டைப் ஆஃப் வேரியபிள் ஏ பிளஸ் 1. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னா இந்த ஏ எனக்கு என்ன டைப்பு, பைட் இல்லையா, அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பைட்டுன்னு வரும். டைப் ஆஃப் வேரியபிள் அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பைட்டு, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் 1 இப்படி தான் எனக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா டைப் கேஸ்டிங். ஓகேவா? டைப் கேஸ்டிங்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பா வேல்யூவை சேஞ்ச் பண்றதுக்கு டைப் கேஸ்டிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏ பிளஸ் 1 அப்படின்னும் போது ஏன்றது எனக்கு ஒரு பைட் வேரியபிள் தான், அது கூட 1 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூவை நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி வர வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா இன்டீஜரா தான் இருக்கும். ஸோ இங்க முன்னாடி பைட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இன்டீஜர் வேல்யூவை பைட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஏன்ற பைட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ இது இன்டர்னலா நடக்கிறது. ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னும் போது இன்டர்னலாவே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டைப் கேஸ்டிங் நடக்கும். அதனால என்னால வேரியபிளோட இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவேன். ஆனா ஒரு வேரியபிளோட இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை ஆட் பண்ணி மறுபடியும் அதே வேரியபிள் என்னால ஸ்டோர் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இதை இப்படிதான் நான் கொடுக்கணும் அப்படின்னா இங்க நம்ம எக்ஸ்டர்னலா டைப் கேஸ்ட் பண்ணணும். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இங்க நான் பைட்டுன்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு எந்த எரரும் வராது. ஏன் அப்படின்னா எனக்கு ஏவோட 1ன்றதை ஆட் பண்ணி அதை பைட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏ அப்படின்ற இந்த பைட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு எதுவும் வராது. இப்போ வந்துடுச்சா 101ன்றது. இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா நான் டைப் கேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பிளஸ் பிளஸ் அப்படின்ற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கும் ஆல்ரெடி இருக்க வேரியபிளோட 1ன்றதை ஆட் பண்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை ஒன்லி இன்டீஜர் வேல்யூக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. எல்லா டேட்டா டைப்புமே நம்மளால யூஸ் பண்ண முடியும் எக்ஸ்பெக்ட் பூலியனை தவிர்த்து மற்ற எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ கேரக்டருக்கு யூஸ் பண்ண முடியுமானா கேரக்டருக்கும் என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன் எடுத்துரும். இப்போ இங்கேனா கேரக்டர் ஏ ஈக்குவல் டு நான் ஏன்னு கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஏக்கு அடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னா பி. அந்த பி எனக்கு வரும். பீன்றது வந்துடுச்சா? நெக்ஸ்ட் இங்க நான் ஒருவேளை கேபிட்டல் ஹெச் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னாச்சு? கேபிட்டல் ஐ வந்திருக்கு. ஸோ நான் இந்த கேரக்டருக்குள்ள ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வரும், அது ஸ்மால்லே தான் வரும். ஒருவேளை கேபிட்டலில் கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வரும், அது கேபிட்டல்லே தான் வரும். இங்கே நான் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வரும்? ஜிக்கு முன்னாடி லெட்டர் என்னவோ அது வரும். ஓகேவா? சாரி, ஹெச்க்கு முன்னாடி லெட்டர் ஜி வரும். நெக்ஸ்ட் கேரக்டர். அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ
2.0 Java compile demo1.java Java demo1 ஸோ 1.0 வந்திருக்கா. ஏன்னா நான் இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.0லேருந்து எனக்கு 1.0 அப்படின்றது வந்திருக்கு. இதையே நான் டபுளாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம். எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் என்னால் யூஸ் பண்ண முடியும். பூலியன் மட்டும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இங்கே பூலியன் கொடுத்து காட்டுறேன். பூலியன் E = 2. வருதா எரரு? அப்போ என்னால் பூலியனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது அவ்வளோதான்.